நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்தம் நல்லா இருக்கிறாரு. அவருக்கு மருத்துவமனைக்கு வந்து செக்கப் போயிருக்கிறார். இந்த செக்கப் வந்து திட்டமிட்ட செக்கப் தான். முன்னாடியே வந்து ஒரு மாதத்துக்கு முன்பு செக்கப் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து அதை உறுதிப்படுத்திக்கிட்டு சொல்லிடலாம் இல்லை செக்கப் பண்ணணும் தான் பண்ணி போயிருக்கிறார். அவர் அங்கே செக்கப் போயிருக்கிறார். செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறார், ஒன்றும் இல்லை அதில். அது அதுக்கு ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு சில அதாவது ஐயாவுடைய ஒரு ஒரு செக்கப் போனது வந்து சில பேர் ஃபோன் பண்ணி ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்க, ஐயா உடம்பு சரியில்லை வந்து பாருங்க. அதெல்லாம் என்ன போகுது, என்ன ஒரு அசிங்கமா இருக்குது, அதெல்லாம் அசிங்கமா நடந்துட்டு இருக்காங்க. யார் யாரோ வந்து ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு, அப்படி ஒரு 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 செக்கப் போயிருக்கிறாரு. ஒரு சின்ன காலில் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி ஒரு இது போட்டு ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யார் யாரோ உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டு வாங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க, இதெல்லாம் எக்ஸிபிஷன் அது, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஐயா ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? அங்க அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடர் வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு கருதி நேரா கதவை தட்டோட நேரா உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டாங்க. பாத்ரூம்ல இருக்க ஐயா போன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவை? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, துப்பு இல்லாதவன் அசிங்கப்படுத்தி. சரி, அது போட்டோம். மறுபடியும் சொல்றேன் நான், இன்னொன்னு மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் 20 நாள் டைம் கொடுக்குறேன். முதல் 10 நாள் தீபாவளிக்கு முந்தின நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு நீங்க எத்தனை உறுப்பினர் நீங்க சேர்த்திருக்கீங்க எனக்கு லிஸ்ட் வேணும், எடுத்துட்டு வந்துடுங்க. பனையூருக்கு எடுத்து வந்துடுங்க. இல்ல தீபாவளி அப்படிலாம் சொல்லக்கூடாது, எடுத்துட்டு வந்துடுங்க. அடுத்தது எத்தனை பூத்துல, அந்த 10 பேர் எத்தனை பூத்துல சேர்த்திருக்கீங்க எனக்கு லிஸ்ட் வேணும். 45 பேர் வந்து எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வேணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு எந்த வேலை திட்டம் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நடைபயணம் முடிஞ்சு போச்சு. அது ஏன்னா உங்களுக்கு 3 வேலை திட்டம் தான் நான் கொடுத்தேன். ஒரு நடைபயணம் அது முடிஞ்சிடுச்சு, இன்னொரு சேலம் தர்மபுரி அது இன்னும் கொஞ்சம் மேற்கு பகுதியில் இருக்கு. அதனால இங்க இருக்கிற பகுதிகள்லாம் உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது அடுத்தது இந்த உறுப்பினர் சேர்க்கறது. 3வது வந்து போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் டிசம்பர் 17 தான் அது. ஆனா அதுக்கு முன்கூட்டியே இது செய்யாதான் நீங்க அந்த சிறை நிரப்பு போராட்டத்தை நீங்க வெற்றிகரமா செய்ய முடியும். சிறை நிரப்பும் போராட்டம் முக்கியமான ஒரு நிகழ்வு, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும். அதுக்கு திட்டமிட்டு லிஸ்ட் எடுத்து யார் யார் வர போவான்னு போட்டு, ஏன்னா இது நமக்கு தேர்தலுக்கு மிக முக்கியமானது. இது ஒரு இயக்கமா ஒரு மூவ்மெண்டா நம்ம பண்ண போறோம். சிறை நிரப்பும் போராட்டம் முக்கியமானது. அது முக்கியத்துவம் நான் சொல்றேன் உங்களுக்கு, வேற விதமா நான் சொல்ல போறேன். நான் நிறைய அது முக்கியத்துவம். அதனால இது 19ஆம் தேதி எனக்கு ஒரு பட்டியல் கொடுத்து, அடுத்தது 31ஆம் தேதி இறுதி எத்தனை பேர் உறுப்பினர்கள் செய்யணும், உண்மையா உறுப்பினர்லாம் இருக்கணும். ஏதோ கையெழுத்து போட்டு இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து எல்லாம் போட வேணாம். முன்னாடி எல்லாம் அது மாதிரிலாம் நடந்தது.